வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பேலன்ஸ் இருக்க அந்த 4th யூனிட் 5th யூனிட் இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் நீங்க கிளாஸ் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா புதுசா பார்க்கறவங்களுக்கும் அந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சப்ஜெக்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என்னுடைய மொபைல் நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நீங்க நோட்ஸை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு நீங்க எப்படி படிக்கணும், அதாவது இன்னிலிருந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணா எக்ஸாமுக்கு முடிக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்டும் படிச்சிடலாம். சரிங்களா? சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்முடைய கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கற்றலும் கற்பித்தலும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி 3 யூனிட்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் மறுபடியும் ஒன் டைம் நான் திரும்ப சொல்லுறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, கற்பித்தல் மற்றும் கற்றல் அவற்றின் தன்மை. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை ஏற்படுத்துவதற்கான உத்திகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் கோட்பாடுகள் மற்றும் பண்புகள் தன்மைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சுய கற்றல் என்பதன் பொருள், வரையறை, முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, குருட்டு மனப்பாடம் செய்தலும் பொருளறிந்து கற்றலும். இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் வரையறு, சிறந்த கற்பித்தலின் பண்புகள் மற்றும் இயல்புகளை விவரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றல் என்றால் என்ன, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின். அடுத்து யூனிட் 2 பாருங்க, பல்வகை தன்மை கொண்ட வகுப்பறைகளில் கற்பித்தலை மற்றும் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றல். இதுல 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உற்று நோக்கி கற்றலும் பள்ளிக்கு வெளியே கற்றலில் அதன் முக்கியத்துவமும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பாக்குறப்ப வார்த்தைகள் மாறி இருக்கும், ஆனா ஒரே பொருள் தான், வார்த்தைகள் மாறி இருக்கும். அப்படி உங்களுக்கு குழப்பமா இருக்கும்போது இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து சேர்த்து படிச்சுங்க. ஏன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து டேரக்டா இருக்கும், தமிழ்ல தான் வார்த்தைகள் மாறி இருக்கும். வார்த்தைகள் மாறுறப்ப நம்ம படிக்கிற கொஸ்டின் அப்படின்னு நினைச்சக்கூடாது. அப்படி உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் சேர்த்து நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உற்று நோக்கி கற்றலும் பள்ளிக்கு வெளியே கற்றலில் அது முக்கியத்துவம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள் மற்றும் வரம்புகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பல்வகைமை கொண்ட வகுப்பறையில் கற்பித்தலுக்கு ஆசிரியர்களை தயார்படுத்துதல். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் திறம்பட கற்பித்தல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலுக்கான அணுகுமுறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி வகுப்பறைகளில் காணப்படும் வேறுபாடுகளின் வகைகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கை மற்றும் கற்போர் மைய கற்பித்தல். 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மாணவர் மைய கற்பித்தலின் சிறப்பியல்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைப்பிடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, மாணவர் மைய கற்பித்தல் மற்றும் ஆசிரியர் மைய கற்பித்தலின் சாதக பாதகங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்போர் மைய கற்பித்தல் என்றால் என்ன, கற்பித்தலில் கற்போர் மைய அணுகுமுறைகளின் தேவை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவு கட்டமைப்பு கொள்கையில் கற்பித்தல் அணுகுமுறைகள் மற்றும் அறிவு கட்டமைப்பு உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழல் விவரி. அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க, கற்பித்தல் படிவம். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் படிவம் என்பதன் வரையறை, கற்பித்தல் படிவத்தின் பண்புகள் மற்றும் பணிகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் படிவத்தின் அடிப்படை கூறுகள்.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஜான் லாக்கின் கருத்து பதிவு கற்பித்தல் படிவம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இமானுவேல் காண்டின் விதிசார் கற்பித்தல் படிவம். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீன கற்பித்தல் படிவங்கள். இது கீழே ஒரு 3 படிவங்கள் வரும். அவன் பொதுவாக வந்து நவீன கற்பித்தல் படிவங்கள் படிச்சுங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பிளாட்டர்ஸின் வகுப்பறை இடைவெளி பகுப்பாய்வு படிவம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கிளாசரின் அடிப்படை கற்பித்தல் படிவம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டேனியல் டேவிஸ் கணினி அடிப்படையிலான கற்பித்தல் படிவம். அடுத்து யூனிட் 5 பாருங்க, கற்பித்தல் என்னும் முறைப்படுத்தப்பட்ட உயர் தொழில். இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கற்பித்தலின் தன்மை மற்றும் பண்புகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விளைவயம் மிக்க கற்பித்தலும் அதன் இயல்புகளும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் பணி முக்கியமான உயர் தொழிலாக கருதப்படுவதற்கான காரணங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 2020. அடுத்து 2 செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆசிரியருக்கான பணிசார் நன்னறி நடத்தைகளும் பொறுப்புடைமையும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை 1986 தேசிய கல்விக் கொள்கையின் செயலாக்க திட்டம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆசிரியர்கள் பணி மேம்பாட்டினை தொடரச் செய்தல். இப்ப பாருங்க, நான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் எல்லாமே 5 யூனிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி 3 யூனிட் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். பேலன்ஸுக்கு 2 யூனிட் வந்து நீங்க எப்படி படிக்கணும் சொல்லி ஒரு டைம் டேபிள் கொடுத்தறேன். அதே மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போவோம்.